ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா ஃப்ராங்கோவின் காதலினும் இனிது எது நாவல் பகுதி 3. வாசிப்பது ஷர்மிளா ஃப்ராங்கோ. ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கதைக்குள்ள போலாம். தன் மனதில் உயர்ந்த இடத்தில் இருக்கும் தன் பெரியப்பா தன்னை ஒரு கோழி என்று கூறியதும் இளந்தீரனுக்கு கோபம் விற்றென்று தலைக்கேறியது. தன்னை அவர் அப்படி கூற காரணம் இளந்தளிர்தான் என்ற எண்ணம் அவள் மீது இருந்த கோபத்தை இன்னும் அதிகப்படுத்தியது. அவன் கோபமாக இளந்தளிரை முறைக்க தொடர்ந்து பெரியப்பா பேசினார். இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி இளந்தளிர் சொல்லி நான் ப்ரிப்பேரா இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் நீ உன்னுடைய காதல சொல்லி இருந்தா நோன்னு தான் நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது நீ சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது, நம்ம குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கிடையாது, 6 கிராமம் சம்பந்தப்பட்ட விஷயம். உன்னுடைய ஃப்ரெண்டா வேணா இந்த பொண்ணும் அவங்க அப்பா அம்மாவும் 1-2 நாள் மட்டும் இங்க தங்கலாம். அதுக்கு மேல இங்க தங்க முடியாது. அது உனக்கே தெரியும்ல. அரண்மனைக்குள்ள யாரையுமே தங்க விடுறதில்ல. பெரியப்பா அவங்க என்ன நம்பி வந்திருக்காங்க, வரட்டும். ஆனா அரண்மனையில தங்க முடியாது. 1 நாள் இல்லைன்னா 2 நாள் மட்டும்தான் அரண்மனையில அவங்களால தங்க முடியும். அதுக்கு மேலே இங்க தங்கணும்னு அவங்க ஆசைப்பட்டா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அரண்மனைக்கு வெளியில, அங்க தங்கிக்கிட்டும். இந்த பொண்ணை உன்னுடைய ஃப்ரெண்டா ஏத்துப்போம், ஆனா மனைவியா எங்களால ஏத்துக்க முடியாது. என்ன தீரா இது? இவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு கெஞ்சிக்கிட்டு, இவர்கிட்ட எதுக்காக நம்ம காதலுக்கு பெர்மிஷன் வாங்கணும்? உங்க அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, அவங்க ஓகே தான் சொல்லுவாங்க. ஏன்னா எந்த அப்பா அம்மாவும் தன்னுடைய மகனுடைய ஆசைக்கு குறுக்க நிற்க மாட்டாங்க. அவங்க கிட்ட பேசி முதல்ல முகூர்த்தத்தை குறிங்க. கல்யாணம் இன்னைக்குன்னா இன்னைக்கு, இப்போன்னா இப்போ இங்க நடக்கட்டும். இவர் முகத்திலையும் அது உங்களை போட்டு கொடுத்த அந்த பொண்ணுடைய முகத்திலையும் கரிய பூசிடலாம் என்று அவனது அருகில் நின்ற அந்த பெண் கூற, கங்கா, நீ கொஞ்ச நேரம் பேசாம இரு. இது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை. இப்படி பிரச்சனைகள் வரும்னு முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். என்னுடைய குடும்பத்துல இருக்கிற யார்கிட்ட நான் பேசினாலும் நீ குறுக்க பேசக்கூடாதுன்னு சொல்லிதான் உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அதுக்காக நம்ம காதல விட்டு கொடுக்க சொல்றீங்களா? நாம இதுக்காக இவங்க கிட்ட கை கட்டி வாய் பொத்தி நிக்கணும்? உங்க அப்பா அம்மா கிட்ட மட்டும் பேசுங்க. இளவேந்தர் சிரித்தார். பாத்தியா, உனக்கு அவ மனைவி கூட ஆகல, அதுக்குள்ள குடும்பத்தை 100 பாக்குறா. இந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு ஏத்த பொண்ணே கிடையாது என்று அவர் கூற, என்ன பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்று கோபமாக கேட்டாள் கங்கா. உன்னை பத்தி பேச எனக்கு எந்த உரிமையும் இல்லை, ஆனா இந்த குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ற ஒரு பொண்ணை பத்தி பேசுற உரிமை எனக்கு இருக்கு. என்னுடைய தம்பி பையன் இளந்தீரனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், இந்த அரண்மனையும் இந்த அரச குடும்பமும் நல்லா இருக்கணும், இந்த அரச குடும்பத்தையே நம்பி இருக்கிற 6 கிராமங்கள் நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தோட நான் பேசிட்டு இருக்கேன் என்று கூறிய இளவேந்தர் இளந்தீரனை பார்த்தார். இளந்தீரா, நம்ம குடும்பத்துடைய சட்ட திட்டம் எல்லாமே உனக்கு தெரியும், நான் சொல்ல தேவையில்லை. அப்படி இருந்தும் நீ நம்ம குடும்பத்தை சாராத ஒரு பொண்ணை ஏன் காதலிச்ச? அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அந்த பொண்ணை எதுக்காக நம்ம அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்த? பெரியப்பா, நானும் காதலிக்க கூடாது அப்படின்னு தான் உறுதியா இருந்தேன். ஆனா அவ என் மேல வச்சிருந்த காதலை பார்த்து நான் அவளுக்கு ஓகே சொல்ல வேண்டிய கட்டாயத்துல இருந்தேன். ஆனா நம்ம குடும்பத்தையும் நம்ம குடும்பத்தோட சட்ட திட்டங்களையும் பத்தி நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன். என்னுடைய குடும்பத்தை எதிர்த்துட்டு நான் கண்டிப்பா உங்க கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். இப்பவும் நீங்க எல்லாரும் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் நான் கங்கா கழுத்துல தாலி கட்டுவேன். நீ அதுல உறுதியா இருக்க? ஆமா பெரியப்பா, நான் அதுல உறுதியா இருக்கேன். ஆனா இளந்தீரா, நம்ம குடும்பத்துக்குள்ள அந்நியர்கள் நுழையக்கூடாது. அதுதான் ஏன் பெரியப்பா? அதுதான் எனக்கு புரியல. அது ஏன்னு நான் உனக்கு தெளிவா சொல்றேன். அதுக்கப்புறமா நீ ஒரு முடிவெடு. உன்னுடைய காதல் பெருசா இல்ல இந்த குடும்பம் பெருசா, இந்த குடும்பத்தையே நம்பி இருக்கிற இந்த கிராமங்கள் பெருசான்னு நீ முடிவு பண்ணு. அது சொல்ல உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு? இது அரசாட்சி நடக்கிற காலம் கிடையாது, மக்களாட்சி நடக்கிற காலம். உரிமைக்காக அவங்கவுங்க போராடலாம் என்று கங்கா கோபமாக கூற, நீ சொன்னது சரிதாம்மா,
அது தனிப்பட்ட ஒருத்தனுடைய சுயநலமான வாதம். எங்க சுயநலத்துக்கு எந்த இடமும் கிடையாது. என்ன தீரா, உன்னுடைய விஷயத்துல நான் தலையிடக்கூடாதா என்று இளவேந்தர் கேட்க, கங்கா சொன்ன மாதிரி நீங்க தலையிட முடியாது பெரியப்பா. ஆனா என்னுடைய விஷயத்துல இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்கிற யாருடைய விஷயத்திலையும் தலையிடுற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன்னா எல்லாருடைய நன்மைக்காக நீங்க உயிரா காதலிச்ச உங்க காதலிய தியாகம் பண்ணிருக்கீங்க, உங்க காதல தியாகம் பண்ணிருக்கீங்க. அந்த வலியோடு நீங்க இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க என்னுடைய காதலை எதிர்க்கும் போது கண்டிப்பா அதுக்கு தக்கதான காரணம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா பெரியப்பா, நான் இந்த அரச பதவியை ஏத்துக்கணும்னா தானே என்னுடைய விருப்பத்துக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இல்லை இளந்தீரா, நீ மட்டும் இல்ல, இங்க இருக்கிற யாருமே அவங்க விருப்பத்துக்கு வெளியில இருந்து யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நம்ம குடும்பத்துக்குள்ளேயே தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அது நீயா இருந்தாலும் யாரா இருந்தாலும். பெரியப்பா, எனக்கு இந்த அரச பதவி, அரண்மனை, அதுல இருக்கிற சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம். உங்க எல்லாருடைய அனுமதியோடையும் ஆசையோடையும் நான் கங்கா கழுத்துல நம்ம கோயில்ல வச்சு தாலி கட்டணும். அதுதான் என்னுடைய விருப்பம். தாலி கட்டினதும் அவளையும் கூட்டிட்டு நான் இங்கிருந்து போயிடுறேன். அதுக்கப்புறமா நான் எந்த ஒரு காரணத்துக்காகவும் அரண்மனைக்கு வரமாட்டேன். உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை இருந்தா போன் பண்ணுங்க, நான் வந்து உங்களை பார்த்துட்டு போறேன். இல்ல நான் வரக்கூடாதுன்னா நீங்க வந்து என்ன பார்த்துட்டு போங்க. ஆனா எந்த ஒரு காரணத்துக்காகவும் கங்காவை வேண்டான்னு என்னால சொல்ல முடியாது. கங்காவும் அவளுடைய அப்பா அம்மாவும் இந்த அரண்மனைக்குள்ள காலடி எடுத்து வச்சது தப்புனா, இன்னைக்கு இந்த அரண்மனைக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்க கங்கா இனிமே இந்த அரண்மனைக்குள்ள வரமாட்டா. அத நான் உறுதியா சொல்றேன். ஆனா எங்க காதலை மட்டும் பிரிச்சிடாதீங்க பெரியப்பா. இளந்தீரா, நீ புரியாம பேசுற. நீ இந்த அரண்மனையை விட்டு போயிட்டா மட்டும் இந்த பிரச்சனை முடிஞ்சிடாது. அங்க இருந்து பிரச்சனை ஆரம்பமாகுது. அது உனக்கு புரியல. ஏன்னா நான் ஒருத்த கல்யாணம் பண்ணிக்காம போனதாலேயே நம்ம குடும்பத்துடைய எண்ணிக்கை குறைஞ்சிடுச்சு. இனி நீயும் இந்த அரண்மனையை விட்டு போயிட்டா அப்படி இப்படி வரும் தலைமுறையில கல்யாணம் பண்ணிக்க பெண்ணோ ஆணோ இருப்பாங்க. அத பத்தி நீ ஏன் யோசிக்க மாட்டேங்கிற? எங்க பாரு இளந்தீரா, நான் உன்கிட்ட தனியா பேசணும். அதுக்கப்புறமா நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான். ஏன்னா நீ அரச குடும்பத்து ரத்தம். சுயநலமா ஒரு நாளும் எந்த முடிவையும் கண்டிப்பா எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா உன்னுடைய இதே நிலைமையில நானும் ஒரு நாள் நின்று இருக்கேன். அன்னைக்கு அரசரா இருந்த என்னுடைய சித்தப்பாவுடைய ஸ்தானத்துலதான் நான் இப்ப நிக்கிறேன். அவர் என்கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் தான் நான் இப்ப உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு எனக்கும் புரியல. அப்புறம் அவருடைய ரூமுக்கு என்ன கூட்டிட்டு போய் எல்லா விஷயத்தையும் சொன்னதுக்கு அப்புறமா என்னால சுயநலமா என்னுடைய காதலின்னு நினைக்கவே முடியல. காதலியை தான் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சேன். காதல் இப்பவும் என் மனசுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. என்கிட்ட என் சித்தப்பா சொன்ன அதே விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். நீ என் கூட வா என்று கூறிய இளவேந்தர் இளந்தீரனின் கரத்தை பிடிக்க அதை கண்டு ஆடி போன கங்கா, இல்லை இளந்தீரா, நீங்க இவர் கூட போக கூடாது. உங்க கூட தனிமையில இவர் பேசிட்டா நம்ம காதல இவர் கண்டிப்பா முறிச்சிடுவாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இளந்தீரன். நீங்க கூட ஏதாவது தவிர்க்க முடியாத காரணமா இருந்தா நம்ம காதலை நான் கண்டிப்பா தியாகம் பண்ணிடுவேன்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் பயப்படுறேன். இவர் கண்டிப்பா உங்களை பிரெயின் வாஷ் பண்ணிடுவாரு. உங்களை இழக்க நான் தயாரா இல்ல. நீங்க இவர் கூட போக கூடாது. நான் தான் இதெல்லாம் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேனே. அதுக்கெல்லாம் நீ ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறமா தானே உன்னுடைய காதலை நான் ஏத்துக்கிட்டேன். அப்படின்னா எனக்காக என்னுடைய காதலை ஏத்துக்கிட்டீங்களா? நீங்க என்ன நேசிக்கலையா? என் கூட வாழணும்னு ஆசைப்படலையா? இப்படி பேசாத கங்கா. உன்னை நான் நேசிக்கிறேன், உன் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். நீ வேண்டான்னு நான் முடிவு பண்ணும்போது இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிப்பேன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. நீ வேண்டான்னு நான் முடிவு பண்ணும்போது எனக்கு ஒரு வாழ்க்கையை வேண்டான்னு நான் முடிவு பண்றதாதான் அர்த்தம். என்னுடைய குடும்பத்து பெரியவங்களை எதிர்த்துட்டு நான் ஒரு நாளும் உன்னை மனைவி ஆக்கிக்க மாட்டேன். ஏன்னா எங்க குடும்பத்து பெரியவங்க யாருமே சுயநலமானவங்க இல்ல. அவங்க முன்னாடி சுயநலமா என்னால எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது. இதையெல்லாம் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். அப்ப எல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு இப்ப இப்படி பேசினா என்னால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னா இந்த பெரியவர் சொல்ற மாதிரி உங்க ஃபேமிலியில இருக்கிற யாரையாவது நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அப்படித்தானே? அப்படின்னு என்ன இதுக்கு காதலிச்சீங்க? நான் தான் சொன்னேனே,
நீ வேண்டான்னு நான் முடிவு பண்றேன்னா எனக்கு ஒரு வாழ்க்கையே வேண்டான்னு நான் முடிவு பண்றேன்னு அர்த்தம்னு உங்ககிட்ட தானே சொன்னேன். அப்படி இருக்கும்போது நீ திரும்ப திரும்ப இதையே ஏன் சொல்ற என்று கூறும்போது இளந்தீரன் இளவேந்தரை பார்த்தான். போலாமா பெரியப்பா என்று அவன் கேட்க, ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்த இளவேந்தர், பிளாக்மெயிலோட பேச கூப்பிடுற, என்னுடைய காதலை நீங்க ஏத்துக்காட்டி நான் கடைசி வரைக்கும் உங்களை மாதிரியே பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துடுவேன்னு பிளாக்மெயில் பண்ற. இளந்தீரன் பதில் கூறவில்லை. சரிவா என்றவர் இளந்தீரனோடு தன் அறைக்கு சென்றார். நேரம் மெல்ல நகர்ந்தது. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரத்தையும் தாண்டிவிட்டது. அனைவரும் பதற்றத்தோடு பொறுமை இல்லாமல் அந்த அறையின் வெளியே காத்திருந்தனர். அப்போதுதான் அந்த அறை கதவு திறக்கப்பட்டது. தொங்கி போன தலையோடு இளவேந்தரின் அறையிலிருந்து அவரோடு வெளிப்பட்டான் இளந்தீரன். கங்காவின் முன்னால் வந்து நின்றவன், சாரி கங்கா, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இது சீட்டிங். நீ எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. தீரா இவர் உங்களை பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு. நான் போலீஸுக்கு போவேன். நீ எங்க போனாலும் என்னுடைய முடிவு இதுதான். ஆனா நீ சொன்ன மாதிரி நான் உன்னை சீட் பண்ணல. என்னுடைய குடும்பத்தை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க ஒத்துக்காட்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் உன்னுடைய காதலுக்கு நான் ஓகே சொன்னேன். அதனால சீட்டிங்னு நீ சொல்ல முடியாது. ஆனா சீட்டிங்னு நீ நினைச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னால் எதுவும் பண்ணவும் முடியாது. நீ போய் தாராளமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். எதையும் ஃபேஸ் பண்ண நான் இப்ப தயாரா இருக்கேன். ஆனாலும் உன் கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாது. ஒரு 3-3.5 மணி நேரத்துல இவர் உங்களுடைய மனசையே மாத்தி இருக்காரு. நான் கண்டிப்பா போலீஸுக்கு போவேன். இந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் ஸ்டேஷன்ல ஏத்துவேன், கோர்ட்லயும் ஏத்துவேன். உங்களை எப்படி அடையணும்னு எனக்கு தெரியும் என்று கங்கா கோபமாக கூற, கங்காவின் கரத்தை பிடித்தார் கங்காவின் அப்பா. கங்கா, நீ கொஞ்சம் வெளியே வா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறியவர் தன் மனைவியை பார்த்தார். நீயும் வா என்று கூறியபடி தன் மகளின் கரத்தை பிடித்துக் கொண்டு அங்கிருந்து வெளியே வந்தார். கங்கா, நீ அவசரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துறாத. இப்போ நமக்கு தேவை இளந்தீரன் கிடையாது, இந்த அரண்மனை தான். இந்த அரண்மனைக்குள்ள நுழையறதுக்கான ஒரு வாசல் மட்டும்தான் நமக்கு இளந்தீரன். அதை மறந்துட்டு இந்த அரண்மனைக்குள்ள நுழையிற வாய்ப்பு நீ நழுவ விட்டுடாத. நீங்க என்னப்பா சொல்றீங்க? இந்த அரண்மனைக்குள்ள நம்ம நுழையிற வாசல் தான் இளந்தீரன். அதுக்காக தானே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவேன், கோர்ட்டுக்கு போவேன்னு சொன்னேன். ஆனா அதெல்லாம் செல்லாது. இப்ப நம்ம இவங்கள பகச்சுக்க வேண்டாம். நீ ஃப்ரெண்டா இந்த வீட்டுல தங்கலான்னு தானே அந்த பெரியவர் சொன்னாரு. அப்படின்னா ஃப்ரெண்டா இங்க 1 வாரம் தங்கலாம். என்னால இளந்தீரனை மறக்க முடியாது. நான் அடிக்கடி வந்து இளந்தீரனை பார்த்துட்டு போவேன்னு சொல்லி அவங்க கிட்ட அனுமதி கேளு. கண்டிப்பா அவங்க நோ சொல்ல மாட்டாங்க. இளந்தீரன் தான் உன்னை இல்லாம வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாருல. போக போக நீ இளந்தீரனுடைய மனைவியாவே ஆயிடலாம். நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா. நான் அவசரப்படக்கூடாதுதான். சரி வா, போய் அவங்க கிட்ட பேசலாம் என்று கூறிய கங்காவின் அப்பா அவளையும் அழைத்துக் கொண்டு மீண்டும் அவர்களின் முன்னால் வந்து நின்றார். பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.